என்னாகமம் 23:10. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பொய் சொல்ல எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? படிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடந்த நாட்களில தேவனுடைய இந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்தது. நான் நினைச்சேன், இந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்தமா இருக்கிறது. ஆண்டவர் வர 1ஆம் தேதிக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னு நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். நாட்கள்ல இது போல ஒரு வார்த்தை உள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. அதனால வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் போல இருக்கு, ஞாயிற்றுக்கிழமைக்கு வேற வார்த்தை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். எப்பவுமே தொடர் போதனையாதான் தேவனுடைய வார்த்தையை கொடுப்போம். ஆனாலும் ஸ்தோத்திரம், இந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்தது. ஆகியனாலே இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1ஆம் தேதிக்கு தேவையான வார்த்தையை கடந்த நாட்கள்ல வேதத்தை நான் படிக்கும்போது எனக்கு கிடைத்து விட்டது. ஆகியனால எனக்கு நல்லா தெரிஞ்சு போய் இந்த வாரம் இந்த வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றதான எனக்கு ஒரு நிச்சயம் வந்தது. அந்த வார்த்தையை தியானித்து அல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் சொல்றதுன்னா, பெரிய தீர்க்கதரிசி ஆகிய பிலேயாம் சொல்றார். பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவர் அழைக்கப்பட்ட போது அவன் சபிக்காமல் ஆசீர்வாதமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கும்படியான இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். 7 காரியத்தை இந்த வசனத்துல, இந்த வசனம் முழுவதும் ஒரே காரியத்தை தான் சொல்றது. என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சொன்னதை செய்கிறவர். இந்த வசனத்தினுடைய தாற்பயம் என்ன? ஆண்டவர் சொன்னார்னா செய்வார். இந்த வசனத்தினுடைய தாற்பயம், இந்த வசனத்தினுடைய விளக்கம், இந்த வசனத்தினுடைய நோக்கம், தேவன் சொல்றதுக்கான காரியம் என்னன்னா, சொன்னதை செய்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சொன்னதை என்ன பண்ணுவாரு? செய்வார். ஆனாலும் இந்த வார்த்தையை இந்த வார்த்தை எப்படி யோசித்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையிலிருந்து 7 காரியத்தை நான் எடுத்தேன். இந்த வார்த்தையில தேவனை குறித்து அவர் வார்த்தை சொன்னால் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை குறித்து 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து 5 காரியம். அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து ஒரு 7 காரியத்தை கரெக்டா நேரத்துக்குள்ள சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது பாத்தீங்கன்னா, படிங்க பார்க்கலாம். பொய் சொல்ல. போதும். பொய் சொல்ல தேவன் பொய் சொல்லாதவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? பொய் சொல்லாதவர். 2வது அவர் யார்? அவர் தேவன். சொல்லுங்க, தேவன். தேவன். 3வது அவர் மனிதன் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். 4வது மனம் மாறாதவர். சொல்லுங்க, மனம்
6வது. 5வது அவர் மனுபுத்திரன் அல்ல. 6வது அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? 7வது வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? இந்த 2 காரியத்துக்கு மட்டும் கேள்விக்குறி வருது. சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா! அப்போ இந்த வசனத்திலிருந்து 7 காரியம். முதலாவது நம் தேவன் யார் என்று சொன்னால், பொய் சொல்லாதவர். சொல்லுங்க, பொய் சொல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். பொய் சொல்ல. அந்த வசனத்த அந்த வார்த்தை மட்டும் படிங்க பார்க்கலாம். பொய் சொல்ல. தேவன் கூட சேர்த்துக்குங்க, தேவன். பொய் சொல்லாதவர். சொல்லுங்க பார்க்கலாம். பொய் சொல்லாத தேவன். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, பொய் சொல்ல மாட்டார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 15:29 இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபம் படுகிறதும் இல்லை, மனம் மாற மனுஷன் அல்ல என்றான். பாருங்க, இந்த இடத்துல சாமுவேல் சொல்றாரு, சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, என்ன ஸ்தோத்திரம். சாமுவேல் சொல்றாரு என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் யார்? அவரு பொய் சொல்லுகிறது இல்ல. அல்லேலூயா. அவர் சொன்னதை குறிச்சு மனஸ்தாபம் படுறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா நான் இதை கொடுத்துடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு, நான் தப்பா சொல்லிட்டேன்ப்பா, நான் சும்மா சொல்லிட்டேன்ப்பா, ஜோக்குக்கு சொன்னேன்ப்பா. சொல்லுங்க, என்ன சார்? சும்மா போற போக்குல அப்படியே என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றவர் கிடையாது அவரு. அவர் பொய் சொல்றவர் கிடையாது. ஜாட மாடியாய் சொல்றவர் கிடையாது. நம்ம பேசுவோம் இல்லையா? நம்மளே நினைச்சுப்போம். நினைச்சுப்போம். நம்ம கை தூக்கும் போது மத்தவங்க பார்வைக்கு எப்படி தூக்குவோம்? அதெல்லாம் தூக்குவோம். நம்ம செய்யற மாதிரி தூக்குவோம். உள்ளத்துல என்ன வச்சிருப்பான் ஆண்டவருக்கு தெரியாதா? சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். தெரியும். அப்படியா? வரைஞ்சுக்கினே இரு. தெரியும். ஆனா தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மள போல சொல்லிட்டு செய்யாம இருக்க மாட்டாரு. அவர் பொய் சொல்லிட்டு, பொய் சொல்லிட்டேன், நான் சும்மா சொல்லிட்டேங்க, நான் இப்படி நினைச்சேன், அப்படி நினைச்சேன், இதெல்லாம் அவர்கிட்ட செல்லாது. அவர் பொய் சொல்லவே மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பொய் சொல்லாதவர். சங்கீதம் புத்தகம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினது. இந்த இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக, இந்த நாள் செய்தியினுடைய தலைப்புக்கு ஆதாரமாக இந்த வார்த்தை தான் பேசினார். 89ஆம் சங்கீதம் 35, 36 வசனம். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு. பாருங்க, ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இந்த வார்த்தை தான் என்னோட கூட ஆண்டவர் பேசினார். இந்த வார்த்தைக்கு ஆதாரமா, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். ஹல்லேலூயா. பாருங்க 36 பாருங்க. அவன் சந்ததி என்றென்றைக்கு இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். ஹல்லேலூயா.
பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் குடுத்தார். உன் சந்ததி என்றென்றைக்கு இருக்கும். எந்த சந்ததி அது? கிறிஸ்துவே. அல்லேலூயா! அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். உனக்கு எப்பவுமே ஒரு விலக்கு இருக்கும். உன் பிள்ளைங்க என்றென்றைக்கு என்ன பண்ண யூத தேசத்தை ஆளுகை செய்வாங்கன்னு சொன்னாரு. அது இந்த நாள் வரையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் மகனாக நம்மையெல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! ஆண்டவர் தாவீதுக்கு பொய் சொல்லவே இல்ல. தாவீதுக்கு அவன் ராஜாங்கம் அவனை விட்டு நீங்காது. உன் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் என்றென்றைக்கு ஆளுகை செய்வார்கள் என்று சொன்னார். அது அப்படியே நிறைவேற்றினார். தாவீதுக்கு அவர் என்ன பண்ணல? பொய் சொல்லல. இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தார் பார்த்தீங்கன்னா, மாறி, 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 மாறி ராஜாக்கள் வருவாங்க. இந்த கோத்திரம் யூ யூ ஸ்தோத்திரம் பென்ஜமின் கோத்திரத்துல வருவாரு. நப்தலி கோத்திரத்துல வருவாரு. சிமியோன் கோத்திரத்துல வருவாரு. அப்புறம் எப்பிராயீம் கோத்திரத்துல, யோசேப்பு கோத்திரத்துல, இப்பேற்பட்ட கோத்திரத்துல எல்லாம் ராஜாக்கள் வருவாங்க. ஆனா யூத கோத்திரத்துல மட்டும் தாவீதின் சந்ததி மட்டும்தான் ராஜாவாய் வர முடியும். ஏனென்று சொன்னால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். தாவீதுக்கு பொய் சொல்லவே இல்ல. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் பாருங்க, ஸ்தோத்திரம். அதிலே 33, 34 படி 85 9ல 33, 34. ஆனாலும் என் கிருபையை என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும், என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் நல்ல கவனிங்க, என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அது சொல்லிட்டேங்க. முடியாதுங்க. இப்படி மாத்துறவர் கிடையாது நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி மாத்துறவர் கிடையாது. அந்த நேரத்துல மேனேஜ் பண்றதுக்கு பொய் சொல்றது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் சொன்னார்னா சொன்னதுதான் செய்வார். எப்பேற்பட்ட பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும், அல்லேலூயா, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், அவர் நமக்கு சொன்னது உண்மையானால், அந்த காரியத்தை குறித்து அவர் மறுதலிக்க மாட்டாரு. நான் இதை சொல்லலன்னு சொல்லவே மாட்டாரு. இதை நான் பொய்யா சொல்லிட்டேன். இது என்னால முடியாது. அப்படின்னு என்ன பண்ண மாட்டாரு. இவ்வளோ பெரிய விஷயம். ஆனா சும்மா நான் சொன்னேன். இவ்வளோ பெரிய விஷயத்தை என்னால செய்ய முடியாது. ஒரு ரூ. 100 கேட்கிறியா? நான் தரேன். ஆனா ரூ. 1,00,00,000 கேட்டா என்னால என்ன பண்ண முடியாது? தர முடியாது. அப்படின்னு சொல்றவர்ல. உனக்காக வானத்தின் சேனையை நிறுத்தணும்னா நிறுத்துவாரு. அந்த இடத்துல தேவ சுத்தமானா நிறுத்துவார். உனக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா! உண்மை. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுது. பிசாசு ஈயனோ பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பேசும்போதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து எடுத்து பேச மாட்டான். தன் சொந்தமா பேசுவானாம். அவனுக்கு எதெல்லாம் தோணுதோ, எந்தெந்த பொய்யெல்லாம் அடிச்சு விடணுமோ அடிச்சு விடுவான். அவன் பயன்படுத்துற பாத்திரம் யாருன்னா, அவன் வாய் முழுவதும் பொய்யா தான் இருக்கும். ஆண்டவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, பிதாவின் இடத்தில் கேட்டவைகளை மட்டும்தான் அவர் பேசினார். உண்மையானதை பேசினார். செய்கிறதை பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, அவன் எதெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி, 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 சொல்லி மக்களை ஏமாத்துற வேலைதான் அவன். தீத்து 1:3 சொல்லுகிறது. அவர் எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். சொல்லுங்க, பொய் உரையாதவர். எல்லாம் வாயை நல்லா திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். பொய் சொல்லவே மாட்டார். அப்படியே அந்த வசனம் சொல்லுது. எடுங்க. தீத்து 1:3 தீமோத்தேயு பக்கத்துல. பாருங்க, பொய் உரையாத தேவன். போதும். பொய் உரையாத தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மனுஷன் எல்லாம் பொய். ஆனா தேவன் சொன்னார்னா செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமா. 2வது பார்த்தீங்கன்னா, படிங்க அந்த வசனம். பொய் சொல்ல தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாரு? தேவன். தேவன் பொய் சொல்ல அப்படின்னு விட்டுருங்க. அவர் பொய் சொல்லாதவர். 2வது அவர் யாருன்னா, தேவன் அவர். மனிதன் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாரு? தேவன். தேவன். அவர் மனிதன் அல்ல. பாருங்க, பிலிப்பியர் 4:19 சொல்லுது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என் தேவன். சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே குறைவெல்லாம் மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என் தேவன் யார் அவர்? தேவன் யார் அவர்? மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவன். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 என்ன சொல்லுது? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். சொல்லுங்க, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் தேவன் கர்த்தர். பயப்படாதே, பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். அவர் என் தேவன். சொல்லு, தேவன் அவர். மனிதன் அல்ல, மாம்சமானவர் அல்ல. ஏசாயா 41:13 என்ன சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவன் யார் அவர்? கைய பிடிச்சிருவாரு. சொல்லுங்க பார்க்கலாம். கைய பிடிச்சாருன்னா விடமாட்டார். கைய பிடிச்சாரா? கைய பிடிச்சிட்டு பாதியில பாதியில கைய விட்டுட்டு, நீ அப்படின்னா போ. உனக்கு அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு ஆயுசு காலம். உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் கிடையாது. சங்கீதம் 46 சங்கீதம் 1 வசனம் சொல்லுது. தேவன் நமக்கு அடைக்கலம். சொல்லுங்க, தேவன். நான் சொல்றது புரியுதா? தேவன் நமக்கு யாரு? அடைக்கலம். தேவன் நமக்கு அடைக்கலம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவன். ஹல்லேலூயா. அடைக்கலமா ஆபத்து காலத்திலே நம்முடைய ஆண்டவர் நம்ம என்ன பண்ணார்னா அரவணைச்சு கொள்றார். அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறார். தானியேல் 6:20 அந்த தேவன் யார்? ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவன். சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன். தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபியில போட்டாங்க. போட்ட உடனே ஸ்தோத்திரம், அந்த தானியேல அந்த சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஜீவனுள்ள தேவன். சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனுடைய தாசரே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தப்புவிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தேவன். தானியேல் 3:26 சொல்லுகிறது. உன்னதமான தேவனுடைய தாசர்களே, உன்னதமான தேவன். சொல்லுங்க, உன்னதமான தேவன். உன்னதமான தேவன். அந்த உன்னதமான தேவன் அக்கினி சோலையில அவர்கள் 3 பேரையும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் அக்கினி ஜுவாலையில போட்டவங்க செத்து போயிட்டாங்க. அக்கினி ஜுவாலையில விழுந்தவங்க சாகல. உன்னதமான தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்போ அவர் யார்? தேவன். உன்னதமான தேவன். உண்மைதான். தேவன். அந்த உன்னதமான தேவன், ஜீவனுள்ள தேவன், ஐஸ்வரியத்தை தருகிற தேவன், நம்ம துணையா இருக்கிற தேவன் அவர். 3வது காரியத்தை பாருங்க. அவர் பொய் சொல்ல தேவன், மனிதன் அல்ல. சொல்லுங்க, 3வது யாரு அவரு? மனிதன் அல்ல. மனிதன் அல்ல. மனிதன் எப்பேர்ப்பட்டவன்? நம்ம குறித்து ஆண்டவர் சொல்றாரு.
நம்முடைய நிலைய பார்த்து தான் சொல்றார். மனிதன் அல்ல. ஆதியாகமம் 2:7 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன மண்ணிலிருந்து என்ன பண்ணாராம்? உண்டாக்குனார். மனுஷன எப்படி உண்டாக்குனாராம்? 2:7 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, ஜீவ சுவாசத்தை அவன் நாசில் ஊதினார். அவன் ஜீவாத்துமாவானான். மனுஷன் ஜீவாத்துமாவானான். அல்லேலூயா! மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானான். அதனாலதான் சொல்றாரு, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். 3:19 அதான் சொல்லுது. ஆதியாகமம் 3:19 சொல்லுது, பூமியில் எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். சொல்லுங்க, மனிதன் யாரு? அவன் யாரா இருந்தாலும், பரிசுத்தவானா இருந்தாலும், பாவியா இருந்தாலும், நல்லவனா இருந்தாலும், கெட்டவனா இருந்தாலும், எல்லா மனுஷனும் மண்ணுக்கு தான் திரும்புவான். அல்லேலூயா! பாருங்க, யோபு 14ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். யோபு 14, 1, 2. சிறுனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். நல்லா கவனிங்க. அவன் பூவைப் போல பூத்து அறுப்புண்கிறான். நிழலைப் போல என்னம்மா? நிலை நிற்காமல் ஓடி போறான். நிழல் ஒரு இடத்துல நிக்குமா? இப்ப போய் நின்னீங்கன்னா 12 மணிக்கு என்ன ஆயிடும்? நமக்கு நேரா வந்துரும். ஓடி போயிடும். மனுஷன் புல்லின் பூவுக்கு ஒப்பா இருக்கிறான். அவனால ஏன் தெரியுங்களா? ஏன் இந்த வார்த்தை சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம். மனுஷன் ஸ்தோத்திரம், அவனால முடியாது, உன்னால முடியாது, என்னால முடியாது, உன் குடும்பத்தால, நமக்கு தெரிஞ்ச ஆட்களால முடியாது. எல்லாரும் மனிதர்கள் தான். அப்படிதானே? மனுஷன் தானே? தேவன் அல்ல, மனிதர்கள். சோ மனுஷன் யாரு? புல்லின் பூக்கோப்பா இருக்கலாம். நிக்காம ஓடுற நிழல். அது சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு கடிகாரம் போலதான் அவன். அல்லேலூயா! சாயங்காலம் ஆச்சுன்னா நிழல் நீண்டு போய் இருக்கும். காலம் ஆச்சுன்னா அப்படியே நம்ம காலு கீழயே இருக்கும். சரி, அப்ப பாருங்க 90ஆம் சங்கீதம் டக்கு டக்குன்னு கடந்து போலாம். 90ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து அப்படியே படிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம். அந்த ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். அப்படியே கடந்து போலாம். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராசாமம் போல இருக்கிறது. அல்லேலூயா! மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து தான் சொல்றாரு. மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு? 1000 வருஷமே ராசாமம் போல தான் இருக்கான். இப்ப நம்ம மனுஷன் வாழ்றது எத்தனை வருஷம்? ஆ? நாங்க 80 வருஷம். 80 வருஷம். இப்ப இன்னைக்கு பாருங்க, சீக்கிரமாவே மனுஷன் கடந்து போறான். யோபு இந்த வசனத்தை சொல்லி அடுத்து நாம போயிடலாம். யோபு 25:6. இருக்கிற மனிதரும் மனுஷன் யாரா? புழுவாய் இருக்கிற மனிதனும் நல்ல கவனிங்க, பூச்சியாய் இருக்கிற யாரா நீங்க? நான் யாரா? புழு. அப்புறம் பூச்சி. எம்மாத்திரம்பா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, மனுஷ புத்திரன் அல்ல அவர். மனுஷன் அல்ல அவரு. சொல்லுங்க, மனுஷனால் எதையும் செய்ய முடியாது. புழுவா இருக்கிறான், பூச்சா இருக்கிறான். அப்படி போகும்போது நசுக்குனா அன்னையோட அவன் கதை காலி. முடிஞ்சு போச்சு. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைக்கிறார் தெரியல. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில மனிதனை நம்பலாமோ? நம்பிக்கொண்டு இருக்கலாமோ? மாம்சமானவனை நம்புறதா இருக்கலாமா? தேவனை முற்றிலும் நம்புங்க. ஹல்லேலூயா! அவர் நமக்கு பொய் சொன்னார்னா சொன்னதுதான். அவர் தேவன். 3வது நம்ம என்ன பார்த்தோம்?
மனிதன் அல்ல அவர். சொல்லு மனிதன் அல்ல. 4வது காரியம் பாருங்க. ம். அந்த வசனம் 23 என்னாகும் 19. மனம் மனம் மாறாதவர். சொல்லுங்க பார்க்கலாம். மனம் மாறாதவர். மனம் மாறாதவர். சொல்லுங்க மனம் மாறாதவர். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். மனம் மாறாதவர். ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:6 என்ன சொல்லுது? 8 இயேசு கிறிஸ்து நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவராயிருக்கிறார். மாறாதவர். மனம் மாறாதவர். ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 15:29. அந்த வசனத்தை கூட படிங்க மறுபடியும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற மனுஷன் அல்ல என்றார். அல்லேலூயா! மனம் மாறாதவர். இந்த உலகத்துல இருக்கிற வானம் பூமி எல்லாம் மாறிடுமா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, வானம் சால்வை போல சுருட்டப்படும். எல்லாம் அழிஞ்சு போகுமா? எல்லாம் மாறி போகும். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். அல்லேலூயா! நீரோ மாறாதவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா! யாக்கோபு 1:17 என்ன சொல்லுகிறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த மரமும் மரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. மனுஷனை குறித்து பார்க்கும் போது நம்ம என்ன பார்த்தோம்? அவன் நிழல் அப்படியே ஓடும். ஆனா இவர் நிழல் கூட மாறாது. சொல்லுங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா நீண்டு போயிடும் மனுஷனுடைய நிழல். ரொம்ப லாங்கா போவோம். மதியம் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட வந்துரும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம கூடயே இருக்கு அந்த நிழல். ஆனா இவர் நிழல்ல கூட மாறாதவர். ஹல்லேலூயா! ஆமா, மாறாதவர். ஸ்தோத்திரம். பாருங்க சங்கீதம் 110 4ஆம் வசனம் படிங்க. ஆ ஆ என்றென்றைக்கு ஆசாரியரா இருக்கிறீர். ம். மனமாறாமல் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா, அதை குறித்து மாற மாட்டார். செய்வார். கட்டாயமா சொல்லுங்க. செய்வார். அது எப்படின்னா செய்வார். ஒருவேளை நீங்க நமக்குள்ள ஒரு சில காரியங்கள் இருக்குது. இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயையோ! இதெல்லாம் நடக்காது. நான் இப்படி இருக்கிறேனே. நீ மாறும்போது மாறிடும் எல்லாமே. சொல்ல வாய்ப்புகள் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுங்க என்னது? ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்க காரணம் நம்ம மாறதான். வாய்ப்புகளை ஏன் கொடுக்கிறாரு? மாற மாறும்படியாக தான். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13, 14. அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர். அவர் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு பொறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவர் ஒரே மனமா இருப்பாரு. சொல்லுங்க பார்க்கலாம். மாற மாட்டாரு அவரு. என் வாழ்க்கையில சொன்னார்னா செய்வார். அல்லேலூயா! இப்போ இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். கவனிங்க. நம்ம அநேக நேரத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோன்னா, தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் என்னோடு கூட சொன்ன காரியத்தை மாத்திரம் நான் இத சொல்லல. வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கென்று தான் எழுதியிருக்கிறது. அவைகளில் சொல்லி இருக்கிறார் என்றால்
சொன்னதை நிச்சயமா செய்வார். மனம் மாற மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். மாற மாட்டார். செய்வார். கட்டாயமா செய்வார். மனம் மாற மாட்டார். மாத்திக்க மாட்டாரு. அல்லேலூயா! ரொம்ப அருமையான வசனம் ஒண்ணு இருக்கு. அதிலே யோபு புத்தகத்துல 33, 13, 14 நான் படிக்கிறேன். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து மாற்றுகிறவர், திருத்துகிறவர் அல்லவே. சொல்லுங்க. மாத்திக்க மாட்டார். மனத்த மாத்திக்க மாட்டார். இத சொல்லிட்டோமே! ஐயய்யோ! இப்படி சொல்லிட்டோமே! கொஞ்சம் மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். நாம மாறுறோம் இல்லையா? நாம மாறுறோமா இல்லையா? குழந்தை அப்படி எல்லாரும் குழந்தை பக்கம் கண்ணு போகுது எல்லாம். இங்க விட்டுருவீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா! எதுல விட்டேன்? மனம் சொன்னதை தெரிந்துகிறவர் அல்ல. சொல்லி திருத்துறவர் இல்ல. சொல்லுங்க. நாம தான் மாத்தி யோசிப்போம். இது, அது, இது, இப்படி, இப்படி, அப்படி. அவர் மனம் மாற மாட்டார். 5வது காரியம் பாருங்க. மனுபுத்திரன் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யார் அவரு? பொய் சொல்ல தேவன், மனிதன் அல்ல. மனமாற மனுபுத்திரன் அல்ல. யாரெல்லாம் அப்பா இருக்கு அப்பா அப்பாவுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா! யார் நாமெல்லாம் யாரு? அப்பா பிள்ளை. நாமெல்லாம் யாரு? மனுஷனுடைய பிள்ளைங்க தான். யாருதான் நாமெல்லாம்? எந்த ஆளு, எப்பேற்பட்ட ஆளு, யார் மூலமா பொறந்தாலும் அவங்க யாருதான்? அது பிரதமர் ஐயா கிட்ட பிறந்தாலும் சரி, சிஎம் ஐயா மூலமா பிறந்தாலும் சரி, இல்ல பெரிய ராஜாவினுடைய மகனாலும் சரி, அவன் மனுபுத்திரன் தான். எப்படி? ஆமா. 14ஆம் சங்கீதம் 2, 3 வசனத்தை படிங்க. சிதற விட்டுறாதீங்க. டைம் ஆகுதுல. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உணர்வுள்ளவன் உண்டு என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லாரும் வயவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் பாருங்க இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. மனுபுத்திரன் யாரு? மனுபுத்திரன் யாரு? மனுஷன் வேற. நான் ஏற்கனவே சொன்னது 3வது குறிப்பு. இது மனுபுத்திரன். மனுஷனுடைய புத்திரன். இவனும் யாருதான்? மனுஷன்தான். ஆனா கொஞ்சம் திருத்தி என்ன பண்றேன்? கொஞ்சம் இது ஒரு குறிப்பா நான் சொல்றேன். அவன் யாருன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இல்ல, உணர்வில்லாதவன். மனுபுத்திரன் யாரு? உணர்வில்லாதவன். 2வது எல்லாம் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனாங்க. மனுபுத்திரன் யாரு? ஆதாம் கெட்டு போனது போல எல்லா மனுஷனும் கெட்டு போயிட்டான். அவன் அவன் தன் வழியில் என்ன பண்ணிட்டான்? சொல்லுங்க. உணர்வே இல்லாம போயாச்சு. அல்லேலூயா! எல்லாம் இருக்கீங்களாப்பா? போயிட்டீங்களா எங்கனா? இல்ல. இது 7 குறிப்பா இருந்தாலும் 5 குறிப்புக்கான காலையும் தான் பேசின்னு இருக்கிறேன். ஆனா 7 குறிப்பு உங்க சிந்தையில நிறுத்திக்காத. இங்க வாங்கம்மா. ஸ்தோத்திரம். சரி. பிரசங்கி 3:19. பிரசங்கி 3:19. மனபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். மனுபுத்திரன் யாரா? ஒரு ஸ்பெஷலான ஆளு கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவன் யாரு? விசேஷமா மாறுறான். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்ன அவன் யாருன்னா மிருகம்தான். சொல்லுங்க, யாரு அது? மிருகம்தான்.
மனுபுத்திர மிருகத்துக்கு எப்படி சம்பவிக்குதோ அதே போலதான் மனுபுத்திரனுக்கு சம்பவிக்குது. பெரிய ராஜாக்கு என்ன பண்ணிட்டாரு? மிருகத்தை போல மாட போல புல்ல மேய ஆரம்பிச்சிட்டான். காட்டுல வாழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு அலையிலேயா சொல்லுவேன். அலையிலேயா சங்கீதம் 57 சங்கீதம் 4 வசனம் டக்குன்னு கடந்து போயிடலாம். 57 என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ள கிடக்கிறேன். போதும். மனுஷன் யாரா? மனுபுத்திர யாரா? ஆ? ஆ? சொல்லுங்கப்பா. தீ தீய வாயிலிருந்து வரும்பாரு வார்த்தைங்க. ஐயோயோ! மனுபுத்திரன் அப்படிப்பட்டவங்க. தீயை இறைப்பான், வாரி வாரி இறைப்பான். அவன் வார்த்தையினால குடும்பத்தையே கொளுத்தி விட்டுருவான். நல்ல காரியத்தை கொடுத்து விட்டுருவான். 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யாரு? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல வாயிலிருந்து என்ன வர வார்த்தை பெரிய காத்தையே கொளுத்திடுமா. தீயை இறைக்கிற மனுஷன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரசங்கி இதெல்லாம் பார்த்துக்குங்க. வீட்டுல போய் படிச்சுக்குங்க. பிரசங்கி 1:13 நீங்க அதே படிச்சுக்குங்க. சரி, 6வது காரியம் பாருங்க. சொன்னதை சொல்லுங்க, எல்லாரும் பார்க்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரா? சொல்லுங்க. கேள்வி கேட்கிறாரு. சொல்லியும் செய்யாதிருப்பாரா? மனுபுத்திரனை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா சொன்னா செய்வேன். என்ன சொல்றாரு? சொல்லியும் செய்யாதிருப்பாரா? பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 25:15 ஆதியாகமம். ஆதியாகமம் படிக்கிறீங்களா? சரி. பேர் வருதா? பேரை விட்டுருங்க. சரி, யோபு 42:2 என்ன சொல்லுதுன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. சொல்லுங்க பார்க்கலாம். நீ செய்ய நினைத்தது, அவர் சொன்னார்னா சொன்னதை செய்கிறவர். செய்ய நினைத்தது என்ன பண்ணாது? பாக்குறியா? சொன்னார்னா செய்வார். யோபு ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு தேவனை குறித்து? தேவனை பார்த்துக்கிட்டே சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவன் யோபுக்கு முன்பாக தோன்றி, நான் இதெல்லாம் செஞ்சேன் பாத்தியா, உன்னால முடியுமா, மனுஷனால் முடியுமான்னு சொன்ன உடனேதான் அப்பதான் சொல்றார், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தைய, சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாம் எழும்பி போனா செஞ்சா. பெரிய கோபுரத்தை கட்டணும்னு நினைச்சான். ஆதியாகமம் 11:8 பெரிய கோபுரத்தை கட்டணும்னு நினைச்சான். பெரிய ராஜா, உலகத்திலே பெரிய ராஜா நிம்ரோத் பெரிய கோபுரத்தை கட்டணும்னு நினைச்சான். ஆண்டவர் கடந்து வந்து அதை தடை செய்தார். தேவன் தடுத்தா கட்ட முடியாது, தேவன் கட்டினால் தடுக்க முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்கிறவன். சொன்னதை செய்வார். சொன்னதை செய்வார். சொன்னதை செய்வார். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படிக்கலாம். இந்த குறிப்புல ஒரு வசனத்தை படிச்சுட்டு அடுத்த குறிப்பு நமக்கு சொல்லி முடிச்சிடலாம். எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எசேக்கியேல் 36:30. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை, நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கோட்டை விட்டுறாத.
படிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். வாயைத் திறந்து சொல்லுங்கப்பா. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எதை சொன்னேன்? கர்த்தராகிய நான் நிர்மூலமாக்கினவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்போது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே இருங்க. என்ன தகப்பன் அறிக்கை செய்யணும். கடைசி சொல்லுங்க போல. கடைசி சொல்லுங்க வசனத்தை. வசனத்தை சொல்லுங்க. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனபூத்தன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரா? இரண்டாவது கேள்வி, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? சொன்னா செய்வாரு. வசனத்தினா வசனத்தை சொல்லி இருக்கிறாருன்னா, வார்த்தை சொல்லி இருக்கிறாருன்னா நிறைவேற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம். கால தாமதம் ஆனாலும் நிறைவேறும். ஒரு அல்லேலூயா. 105ஆம் சங்கீதத்துல 105ஆம் சங்கீதம் 19, 20 ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புறமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இது யாரை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, யோசேப்பை குறித்து. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை அவருடைய வார்த்தை புறமிட்டது. ஆனால் அந்த வார்த்தை புறமிட்டு என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? யோசேப்பை பொன்னாக மாற்றி அந்த வார்த்தைகள் அப்படியே அவருடைய வாழ்க்கையில நிறைவேறியது. அல்லேலூயா. 17 வயதிலே சொப்பனத்தை கொடுத்தார் யோசேப்புக்கு. 13 வருஷம் ஆயிடுச்சு. வாழ்க்கை சூனியமா போயிட்டு ஜெயில இருக்கிறாரு. யாருமே இல்ல கூட. யாருமே இல்ல கூட. அல்லேலூயா. கர்த்தர் மட்டுமே. அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் புறப்பட்டது. எப்ப கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது? 20ஆம் வசனத்துல சொல்ற, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனத்தின் அதிபதி அவனை விடுவித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமா. சில வசனங்கள் மாத்திரம் தான் சொல்லி நம்ம முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எல்லாம் எடுங்க பார்க்கலாம். எல்லாம் எடுங்கன்னா மாத்தி மாத்தி ஒரு சிலர் தான் படிக்கிறாங்க. மற்றதெல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க. படிங்க. வேற ஆளு படிங்க. படிமா, நீ படிமா. கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சொல்லுங்க. தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அல்லேலூயா. இதெல்லாம் நடந்தது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 21 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம், நீங்கள் காண்கிறபடி இந்த நாளிலே இந்த வசனம் நிறைவேறியது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? சொல்லுங்க. வசனத்தை எடுத்து படிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16.
தாம் வளர்ந்த ஊராகிய தாசரித்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்துக்குள் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. புஸ்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கவும் விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், விடுதலையாக்கவும், கர்த்தருடைய பிரசித்தப்படுத்தவும் கண்டு வாசித்து 21ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவளோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. ஒரு அலையிலே ஆசலமே நிறைவேற்றுகிறது சொன்னதை நிறைவேற்றுவார். ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து பல வருஷம் ஆயிருக்கலாம். தனிப்பட்ட விதத்துல, சொப்பனத்துல, தரிசனத்துல, தேவனுடைய வார்த்தையில, சபையில கர்த்தர் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேசியிருப்பார். ஆனால் கட்டாயமா செய்வார், நிறைவேற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆண்டவர் அதான் சொன்னாரு. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆண்டவர் சீசர்ல பார்த்து சொன்னாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நான் எருசலேமில் போய் என்ன பண்ணு, காத்திரு. 10 நாள் காத்திருந்தாங்க. 11ஆவது நாள் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2:1 அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் அவர்கள் மேலே இறங்கியது. வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறியது. கடைசி நாட்களிலே நம் மாம்சமான யாவர் மேலே நானே ஊற்றுவேன் என்ற அந்த வாக்குத்தத்தம் அப்படியே சீசர்கள் மேல் இறங்கி அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறிச்சு. ஒரு அலையிலேயே ஆசரோமே வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். சொன்னதை செய்கிறவன் வசனத்தை நிறைவேற்றுகிறார். வசனத்தை சொன்னான்னா கட்டாயமா செய்வார். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு அவன் முடிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை போதுமா பாருங்க, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு சொல்லுங்க பார்க்கலாம். 2 வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஒரு வாக்குத்தத்தம்னா அதுல 2 விதம். ஒண்ணு தனிப்பட்ட விதத்துல அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவருக்கு சந்ததிகள் பிறந்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு சந்ததியா இன்றைக்கு நாம யாருதான்? ஆபிரகாமின் பிள்ளைகள். நாமெல்லாம் யாருதான்? ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறியது. ஒரு அலையிலுயா சொல்லுவோமே, சொன்னதை செய்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது பொய் சொல்லாதவர். நம்முடைய ஆண்டவர் யாரு? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யார்? அவர் தேவன். அவர் யார்? அவர் மனிதன் அல்ல. சொல்லுங்க, மனிதன் அல்ல. மனம் மாறாதவர். 4வது மனம் மாறாதவர். 5வது மனபூத்திரன் அல்ல.
சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? செய்வார். 7வது வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ? ஹல்லேலூயா! அதனால ஒரு வாக்குத்தத்தமாகவே தேவன் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் விழுந்து நிற்போம்.